guys, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டில் என்ன எங்கே டைம் இருக்கும் ஒரு 12:30 இருக்குமா? எதுக்கு இப்படி பச்சை போய் பேசுகிறேன்? டைம் 10:30 பச்சை போய் பேசுகிறேன் 10 தான் மணி 10 தான் ஆகுது. மணி ஆகுது 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ குடிக்க போகிறோம். ஐயோ சாணிடா காலில் சாணி சரி காலையில் கருமம் கருமம் உனக்கு வரும்போது வீடியோ சொல்லு. இப்ப என்ன கண்டென்ட்? இந்த கண்டென்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணோம். ஆக்சுவலா அந்த வீடியோ நம்ம எப்போ பிளான் பண்ணது? 2 வீக்ஸ் இருக்கும்ல. 2 வீக்ஸ் பிளான். அதாவது அவ்வளவு பெரிய வீடியோ எல்லாம் கிடையாது. 2 வீக்ஸ் தான் இருக்காரு. ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு வாரம் தான் இருக்கும். பிளான் பண்ணி முந்தானத்து வீடியோ எடுத்துட்டோம். முந்தானத்து வீடியோ எடுத்துட்டு போயிட்டோம். பாதி பேசிட்டோம். நல்லா ஆக்சுவலா பேசுற கண்டென்ட் தான். பாதி பேசிட்டோம். இப்ப வந்து வெறும் 3 பேர் தான் இருக்கும். அப்போ வந்து 7 பேர் இருந்துட்டோம். பாதி ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா முடிஞ்சிச்சு. பாதி முடிஞ்சிட்டு சரி குடு மச்சான் நான் இதுவும் பார்க்கலாம், சவுண்டு பார்க்கலாம் அப்படின்னு சவுண்டு பார்த்தா டிகு 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 வீடியோ ஃபுல்லா டிகு 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 வந்து அது என்ன கேமராமேன் தப்பு இல்ல. கேமரா தப்பு இல்ல. தப்பு யார் மேலயும் இல்ல, ஒருத்த மேலதான். அந்த ஒருத்தன் தான் பண்ண தப்பு. அவன் ஃபர்ஸ்டே அவன் வரலன்னு சொன்னா அவனை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். நாங்க அவனை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்ததுனால அவனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான். அந்த கிளிப்பை நாங்க ஆட் பண்ணது. அவன் என்ன பண்ணானா மைக் வந்து ஆன்ல இருக்கு. மைக்கு அவன் என்ன பண்ணிட்டான், மைக் ஆஃப் பண்ணி விட்டான். நல்ல வேலை முழு வீடியோ எடுக்கல. நாங்க பாதி வீடியோ சவுண்ட் செக் பண்ணுவோம் மாட்டிக்கினான். அதுக்கப்புறம் எங்க வீடியோன்னு சொல்லிட்டு காடசாலின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணிட்டு ஒரு சிரிப்பு சூர்யா சிரிப்பு. வெல்கம் டு ஸ்கூபி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைக் நார்மல் அவுட்டிங் மாதிரி ஒரு டீ கடையில உட்காந்து சும்மா காம்போ மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டீ கடை எங்க இருக்கு? காஞ்சிபுரம். சப்போஸ் நீங்க வந்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்து டீயை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நம்ம ஓகே விளாக்ஸ்ல போலாம். பிடிச்சிருந்தா பாருங்க, வாங்க போலாம். சரி கைஸ், நார்மலா நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிம் ரீசெண்டா ஜாயின் பண்ணி ஒரு மாசம் இருக்குமா நம்ம ஜாயின் பண்ணி. இவன் ஆக்சுவலா 2 வருஷம் போயிட்டு இருக்கான். ஜிம் 2 வருஷம் ஜாயின் பண்ண உடனே நான் வந்து ஷோல்டர் போட்டிருந்தேன். ஷோல்டர் எக்ஸசைஸ் போட்டிருக்கும் போது திடீர்னு ஒரு சடனா ஒரு கால் ஒன்று வந்தது. அதாவது அவன் என் ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி ஈவினிங் வந்து ஒரு கால் வந்துச்சு. ஆமா, என்னன்னா இந்த மாதிரி நான் ஜிஹெச்ல இருக்கேன், கொஞ்சம் வாங்கடா. ஹாஸ்பிட்டலு காஞ்சிபுரத்துல ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டான். என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தேன். வாடா வண்டி காணோம்டா, வாடான்னு கூப்பிட்டுருந்தான். அது வந்து அவன் வண்டி எல்லாம் அவனோட ரிலேட்டிவ் வண்டி, சிதம்பா வண்டி போல. அவன் வண்டி சிதம்பா வண்டி. போன் பண்ணி இது போல வண்டி காணோம் மச்சான், வாடா ஜிஹெச் விட்ட வண்டி காணோம், அது 8 மணிக்கு ஏன் எடுத்துட்டு போனான்னு தெரியல, வாடான்னு சொல்லிட்டு போன் பண்ணி கூப்பிடுறான். எங்களுக்கு அதுவும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே என்ன சொல்றது, சரி ஃப்ரெண்ட் ஆச்சே போகாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சரி போனோம்னு சொல்லிட்டு கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா நம்ம தப்பு பண்ணிட்டோம். மூடிக்கின்னு ஒர்க் அவுட் போட்டு நான் சொன்னேன். அதுவும் கரெக்ட் தான். மச்சி பாவம் மச்சி, போலாம் மச்சி போ, இந்த உன்னாலதான் போச்சு. சரி போயிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நாம எங்கடா வண்டி எங்கடா விட்டேன், இது போல இங்கதான் விட்டு இந்த வண்டியை தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான். அவன் எல்லார்கிட்ட சொல்லிட்டான், வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டான், அவுட் போஸ்ட் கிட்ட சொல்லிட்டான், எல்லாருக்கிட்டயும் சொல்லிட்டான். கம்ப்ளைண்ட் வண்டி போயிடுச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிடுச்சுல. போலீஸ் கம்ப்ளைண்ட், அவுட் போஸ்ட் போலீஸ்காரனா அவர்கிட்ட ஜிஹெச்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லிட்டான். போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிட்டு எங்களுக்கு சரி நாங்க ஃபர்ஸ்ட் இங்க தேடி இருந்தோம். சரி இங்க என்ன உள்ள சின்ன ஜிஹெச் தெரியல உனக்கு, பார்க்கிங் சின்ன. சரி நாங்க உள்ள போய் பார்த்தோம், எங்கன்னா விட்டுருப்பானா உள்ள போயிட்டு. அப்போ ஒரு அண்ணன் வந்து அதான் அவரோட ரிலேஷன் ஒருத்தர், ஒரு அண்ணன் வந்து இந்த வண்டி தாண்டா, இந்த வண்டி மட்டும் தோன்றுனாரு. வந்த உடனே பார்த்தோம் இந்த வண்டி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த வண்டியை ஓட்டி நான் பாத்துருக்கேன். ஏன்னா அதுவும் பேஷன் ப்ரோ, இதுவும் பேஷன் ப்ரோ, அதனால
ஏதோ ஒண்ணு ஸ்ப்ளெண்டரோ பேசணும். அவரு பார்த்து வண்டியை கரெக்டா சொல்லிட்டாரு. இந்த தற்கூரிக்கு வண்டி தெரியல. அதுதான் அவன் சீட்டு காஸ்ட்லியான சீட்டு காலையில இருந்து அந்த வண்டி அவன் வச்சிருக்கான். ஒரு சீட் வந்து எப்படி அவன் சீட் எப்படி இருந்தா ஒரு மாதிரி அந்த பிளாக் கலர்ல ஹோல்ஸ் வரும். ஒரு மாதிரி ஆமா அந்த சீட் வந்து வச்சிருந்த வண்டி வள மாதிரி இருக்கும். ஆமா வள மாதிரி இருக்கும். அந்த சீட்டை பார்த்துட்டு இது என் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சரி ஆனா வந்து இந்த வந்து இந்த சீட் வந்து காஸ்ட்லிடா, அதுவும் இல்லாம இல்ல கண்ணாடி எல்லாம் இருக்கும், இது இல்லவே இல்லைடான்ட்டான். சரி நாங்களும் வந்து காலங்கட்டெல்லாம் சுத்திருந்தோம். அந்த வண்டி அந்த சீட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான சீட்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே அந்த ரிமைண்டர் பண்ணி நாங்க விட்டோம். அந்த வண்டியில விட்டோம். நல்லா கேட்டிருக்கும் போது அப்புறம் ஒருத்தர் வந்தாரு, புது என்ட்ரி வந்தாரு. ஜிஹெச்குள்ள வராரா, பார்க்கிங்ல வந்து இவட வந்தாரு. அப்போ நானு சந்தோஷம், அதான் அவர் ரிலேட்டிவ், இவன் சூர்யா 4 பேர் நின்னுறோம். அப்போ ஒண்ணு நாங்க எல்லாம் சும்மா மூடின்னு இருந்தோம். இவரு யாரோட வண்டி அந்த வண்டியோட நான் வந்து நான் கத்துறேன், போன் பண்ணி என்ன நம்பர் கேட்கிறோம். அவன் புதுகிறான், நல்லா எனக்கு இந்த வண்டி தான், இந்த வண்டி தான்றான். அதாவது வண்டி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி வண்டி, பாண்டிச்சேரி சென்ட் பண்ணிருக்காரு. இவன் வண்டி தமிழ்நாடு. ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால சட்டையை புடிச்சிட்டான், நல்ல சட்டையை புடிச்சிட்டான். எங்களுக்கு பாண்டிச்சேரி வண்டிடா, நீங்க போடா என்ன பண்ற, போய் நம்பர் கேள்ற, போன் நம்பர் கேள்ற, ஒரு ரிலேட்டிவ் சிட்டு பண்ண போன் நம்பர் கேள்றாங்க. எனக்கு தெரியும் அப்படின்றான். அப்புறம் அந்த அண்ணன் வந்து ரொம்ப வந்து அப்போ வந்து ஏதோ சாஃப்டா இருந்தாரு. அண்ணன் வந்து சரிப்பா இந்த ஸ்டாண்ட இப்படி போட்டு நீ வா நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ வா நீ இப்படி வான்னு சொல்லிட்டு இப்படிலாம் கூட்டு போனான். கூட்டு போயிட்டு அந்த இதுவும் அந்த ஜிஹெச் அந்த இது இல்ல செக்யூரிட்டி கிட்ட வந்து சார் இவன் தான் எங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஒரு இன்ஃபர்மேஷன் செட் பண்ணு ஒருத்தர் வந்தாரு. அவரும் வந்து நம்ம வண்டி கச்சிச்சா அப்படின்னா கச்சிச்சிட்டா இவனா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் வண்டி தானே காணோம். ரெண்டு பேருமே அப்பாடி எங்களுக்குன்னு இல்ல, அவங்க எங்க அவருக்கும் அதே தான் ஸ்டாக்கு. என்ன சொல்றான்னு அப்புறம் என்ன சொல்றாங்க, இவரு வந்து காலையில இருந்து காணுமா, அவர் வண்டியை காணும், இவன் வண்டியை காணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் அந்த வண்டி எங்கதான் செக்யூரிட்டி வந்து எங்க நீங்க வந்து கோவப்படாதீங்க, அவரு வண்டியும் காணும், அந்த படத்துல வண்டி புடிச்சிட்டாரு. எங்க இது ஏன் வண்டிங்க காலைல இருந்து காணுங்க. அப்புறம் தான் புரியுது இவன் காலையில வந்து இவர் வண்டி எடுத்து வந்துட்டான். அதாவது என்ன கதைனா, காலையில வந்து வண்டி விட்டுருக்கான், ஓகேவா, ஆயா கோடம் சரின்னு வந்து வண்டியை விட்டுட்டு இருக்கான். அவன் வண்டியை விட்டுட்டு வேற வண்டியில சாவி போட்டு வண்டி எடுத்து, அதுலயே மச்சி என்கிட்ட சொன்னா பத்தியா சாவி போடுறேன். ஆனா அதுவும் என்னன்னா நான் ஒரு நல்ல ஐடியா சொன்னேன். அத வந்து அனலைன் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் ஊத்து அந்த மேட்டரை இப்போதைக்கு விட்டுரு. காலையில வந்து நல்ல வண்டி எடுத்து வந்துட்டுக்கிறான், எப்படி நீக்கி மடக்கி எடுத்து வந்துட்டுக்கிறான். அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஒரு வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருந்தான், அவன் சொந்த வண்டி தான் தெரியல, வண்டி நம்பர் தெரியல, வண்டி நம்பர் விடுறான். பாண்டிச்சேரி வண்டி பாண்டிச்சேரி வண்டி தூக்கி வந்துக்கிறான் பாவன். அதுவும் அந்த வண்டியில நானே இவன் அவன் 3 பேர் வாசிட்டு இருந்தோம் காலையில இருந்து. பிரியாணி செய்யறப்போ நான் ஒரு பெட்ரோல் எல்லாம் போட்டான் இல்ல, பெட்ரோல் அவனோட காசு தான். எப்படி வண்டி வந்து சாவி சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன விட்டுக்கிறான். நானே ஐடியா சொன்னேன், நல்ல ஐடியா. அதுதான் இப்ப நான் சொன்னல ஒரு அண்டர்லைன் பண்ணுங்கன்னு. அது என்ன விஷயம், இவன் எண்ணெய் ஊத்து சொன்னால அந்த அண்ணன் வந்து எது உன் வண்டினே தெரியல, என்ன இதுல வந்து நீ எண்ணெய்லாம் ஊத்தி இது பண்ணிருக்க அப்படின்னு கேட்டாரு. திருடு வண்டியான்னு கேட்டாரு. அப்புறம் வந்து நாங்க ஒரு ஹெல்பிங் மைண்டா போனோம். அவங்க வந்து இந்த கும்பலே வந்து உள்ள நம்ம நானே ஒண்ணும் போனோம். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது, அவர் நல்ல வண்டி போல. அதுல இன்னொரு பெரிய காமெடிகளே. சரி இவன் வண்டி வச்சு அப்ப வண்டி எங்கடான்னு கேட்டாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் வண்டி சொன்ன பத்தியா, அதான் வண்டி. அடங்கம்மால முதல்ல முடிச்சு வேண்டியது புரியுதா. ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி அது பார்க்கிங் என்ன சொல்லும்போது ஒரு அண்ணன் ஒரு ரிலேட்டிவ் சொன்ன இந்த வண்டி தான் சொல்லல, நாங்க வந்து சீட்டு கூட நாங்க தான் கொஞ்சம் அவனும் வந்து குறை கொடுத்தான். அதுதான் அந்த சீட் வந்து காஸ்ட்லி சீட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் மாட்டிட்டான்.
அப்படியே வந்து அப்புறம் பார்த்தா அந்த வண்டி கொண்டு போட்டு அந்த வண்டியில கண்ணாடி இல்ல கண்ணாடி இருக்கு. அந்த வண்டியில வந்து ஏதோ வண்டியில பேரு கட்டிக்குது, அவன் எதுவுமே கட்டல. அவ்வளவுதான், அது வண்டியே கிடையாது. சாய்பாபா அந்த ஆரஞ்சு கல்ல ஒண்ணு கட்டுவாங்களா, அது இவன் வண்டியில இருக்கு. இவன் வண்டியில இல்ல. அவர் வந்து கத்துட்டு ஊர்ந்து என்னன்னு பார்த்தா அங்க தள்ளுவான் வண்டியை, மச்சிதான் என் வண்டி. அவன் 2 மணி நேரம் தண்டமா போச்சு. போல இவங்கிட்ட அப்பயே சொன்னேன், வானாண்டா நம்ம இல்லடா அவன் எப்படியும் அங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க கண்டுபிடிச்சுவாங்க, பேஸ்டே இருப்போ என்னன்னு சொன்னேன். இவன் நான் சொன்னா, இல்லடா ரொம்ப பாமாருடா, இப்ப நம்ம துணையா நிக்கணும். துணையா நின்னியா? நான் தான் நின்னேன், நான் தான் கூடயே நின்னேன். என்னோட கூட்டம் சொல்லிட்டு கூட்டு போனா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது, போயிருக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு நன்மை உங்ககிட்ட இருந்தா மறக்காம கம்பெனில சொல்லுங்க. சரி இவனாச்சும் பரவாயில்ல, ஒருத்தங்கிறான். அவன் என்ன கேட்டகரி நேத்தல்லப்பா, அது இவனோட அண்ணன். அதாவது அதான் அவங்க வீட்லயே வண்டி சொந்தமா இருக்கு, எக்ஸல் வண்டி, நல்லா ப்ளூ கலர் பளிச்சுன்னு தான் இருக்கும் வண்டி. என்ன பண்ணிருக்காரு தலைவர், என்ன பண்ணிருக்காரு, வண்டி எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. மார்க்கெட் அதான் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கான். சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நல்லா பொருள் எல்லாம் வாங்கிட்டு வண்டி எடுத்து மீட்டிங் வந்துக்கிறான். சொல்லு வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துக்கிறான். வண்டி வந்து வீட்டுக்கு வந்து போய் நிறுத்துது, அது அவங்க வண்டியே கிடையாது. அதாவது என்ன, சரி ஓகே எடுத்துன்னு வந்துட்டான். அது வித்தியாசம் பாருங்க, வந்து ப்ளூ கலர் வண்டி, அவன் எத்தனை வந்தது பச்சை கலர் வண்டி. அடங்கம்மால பச்சை கலர் டிவிஎஸ், ப்ளூ கலர் டிவிஎஸ் விட்டுட்டு பச்சை கலர் டிவிஎஸ் எடுத்துன்னு வந்துட்டான். பாயனா உனக்கு என்னடா பண்றது நானுன்ற மாதிரி. அது யாரும் இல்ல, இந்த மைக் ஆஃப் பண்ண பத்தியா, எனக்கு அந்த விஷயம் தெரியாது. எப்ப அந்த விஷயம் நான் எங்க அப்பா எனக்கே வந்து சொல்றாரு, எங்க அம்மா சிரிச்சுக்கிறாங்க. நான் வந்து போயிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டேன். ஏண்டா இந்த மாதிரி அவரு எங்க அப்பா என்ன மாதிரி சொல்றாரு, வேற வண்டியை கூட தூங்க வந்துட்டான். அந்த வண்டியை கொண்டு போய் விட்டுருக்கான். அந்த வண்டி கொண்டு போயிட்டு வந்து எங்க வண்டியோட சாவியை காணோம் ஃபர்ஸ்ட். அதாவது அதான் மறுபடியும் தொலைச்சிட்டு மறுபடியும் இங்க வந்து எங்க வீட்டாண்டி வந்து மறுபடியும் சாவிட்டு போய் மறுபடியும் போயிட்டு எல்லாரும் கேங்லயும் இந்த மாதிரி ஒரு சில ஜாம்புவாங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போவாங்க. எதனா ஒரு ஃபன்னான விஷயம் இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போவாங்க. இது இந்த வீடியோ லைக் அதாவது வீடியோ போட்டோம்னா வச்சு எடுக்கவும் முடியல, டைம் இருக்கு, பட் எடுக்க முடியல. ஏதோ ரீசன் சிச்சுவேஷன் எடுக்க முடியாது. போயிட்டு இருக்கு. அதனால சொல்லிட்டு சரி இந்த வீடியோ ஆக்சுவலா 7 பேர் வச்சு ரொம்ப ஃபன்ஃபுல்லா ஆக்சுவலா வேற ஒரு 7 பேர் வச்சு இந்த கதையெல்லாம் சொல்லி லைக் அவங்களுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள லவ் ட்ரையாங்கிள் இல்ல, அது கியூப். அதாவது ஒரு பொண்ணு ஒருத்தன் மினிமம் 2 பேரு, அந்த பொண்ணையும் போட்டு அவன் இவ வேற ஒரு பொண்ணு பாக்குறான். 30 பேருங்க அந்த கதையெல்லாம் கேட்டு தலை சுத்தி போச்சு எனக்கு. யாரா எவன்டா இது குட்டி போட்டான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம். ஆக்சுவலா இது வேற மாதிரி பிளான் பண்ணலாம், மொட்டை மாடி சீரிஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். அதுக்கும் சரியா லைட்ஸ் காமியில. சரி ஓகே இது ரொம்ப தடங்களாகுது, சரி இது போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வழியா வீடியோ முடிச்சிட்டோம். டைம் என்ன இருக்கும், மணி 11 இருக்கும். அண்ணன் தேங்க்ஸ் சொல்ல மறக்காம நீங்க கடையை பார்த்துட்டு போங்க. ஏன்னா வந்து எந்த எல்லா டீ கடையிலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்லாம் கிடையாது. லைக் வந்து நாங்க ஸ்டாவின் போனோம், அது 24 hours போனேன். அந்த கல்ல சரியா உட்காந்து பேச முடியல. ஆனா வந்து அண்ணன் வந்து கேட்டவனே பர்மிஷன் கொடுத்துட்டாரு, கொஞ்சம் எடுத்துங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ். இது ப்ரமோஷன் கிடையாது. ஆமா அந்த ப்ரமோஷன் அவருக்கு ஆனா கிடையாது. இப்பதான் போயிட்டு இருக்கு. அதனால அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நீங்க மறக்காம இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காம அண்ணன் கடையை வந்து பாத்துட்டு போங்க. சரி இப்போ இதோட பாத்தீங்கன்னா இந்த லாக் முடியுது. வீடியோ மறக்காம பண்ணிட்டு போங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.